ஸோ இதுக்கு மொத்தமாக எனக்கு ஆனதே 42 பவுண்ட்ஸ் தான். நான் போனது ஒரு மிட் நைட்னால கேட்விக் ஏர்போர்ட்டில் யாருமே இல்லை. அப் அண்ட் டவுன் ரெண்டும் சேர்த்து 75 பவுண்ட்ஸ் தான். ஒழுங்காக ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருந்தா ஒரு 50 திராம்லேயே எனக்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் இப்போ கொடுத்தது வந்து ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் மொராக்கோ ட்ரிப் போனதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டே மார்னிங் எனக்கு 6 o'clock ஃப்ளைட்டு. ஸோ முதல் நாள் நைட்டே நான் ஏர்போர்ட்டோட கார் பார்க்கிங்க்கு வந்துட்டேன். இதுதான் கியூ பார்க். இங்கே நான் காரை பார்க் பண்ணிவிட்டு என்னோடய கீயை கொண்டு அங்கே ஆஃபீஸில் கொடுத்துருவேன். நான் 5 days கழிச்சு ரிட்டன் வரும்போது இந்த கீயை நான் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மொத்தமாக எனக்கு ஆனதே 42 பவுண்ட்ஸ் தான். எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் இருந்தது. ஸோ நான் 32 பவுண்ட்ஸ் அரௌண்ட் 3000 ருபீஸ்லேயே நான் 5 days பார்க்கிங் எடுத்துக்கிட்டு நான் போய் கீயை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு ஷட்டில் பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸில் ஏறணுன்னா கேட்விக்கோட டெர்மினலில் கொண்டே நம்மளை விட்டுருவாங்க. ஸோ அந்த சர்வீஸை தான் நான் யூஸ் பண்ணி இப்போ நான் போயிட்டுருக்கேன். நான் போனது ஒரு மிட் நைட்னால கேட்விக் ஏர்போர்ட்டில் யாருமே இல்லை. ரொம்ப எம்டியாக இருந்தது. அதனால் ரொம்ப ஈஸியாக என்னோடய ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நான் செக்யூரிட்டி செக் கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் போன இடம் தான் ஷாப்பிங். கேட்விக் ஏர்போர்ட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஷாப்ஸ் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா ஷாப்ஸ்லேயும் அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, டியூட்டி ஃப்ரீனால இங்கே கொஞ்சம் ரேட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டியூட்டி ஃப்ரீயில் இருக்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மொராக்கோவில் வந்து 2 pin சார்ஜஸ் தான் யூஸ் ஆகும். யூகேயில் இருக்க மாதிரி அந்த 3 type பின் வந்து அங்கே இருக்காது. ஸோ சார்ஜஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டே வந்துடலாம். நான் லாஸ்ட் டைம் டர்க்கி போனப்போ வாங்கின சார்ஜஸ் வந்து 2 pin தான். ஸோ அதனால் நான் அதை அப்படி கேரி பண்ணிட்டேன். பக்கத்தில் இருந்த ட்ரெஸ் ஷாப்ஸ் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருக்க கடையெல்லாம் சுற்றிட்டு போர்டிங் டைம் எனக்கு மார்னிங் ஒரு 6 o'clock. யூகேயில் வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. என்னோடய ஃப்ளைட் சார்ஜ் வந்து அப் அண்ட் டவுன் ரெண்டும் சேர்த்து 75 பவுண்ட்ஸ் தான். நான் வந்து கேன்சலேஷன் ஆட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை ட்ரிப் வந்து கேன்சல் பண்ண வேண்டிய நிலமை வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேன்சலேஷன் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணலைன்னா வெறும் 60 பவுண்ட்ஸ் அரௌண்ட் 6000 ருபீஸ்லேயே அப் அண்ட் டவுன் யூகே டு மொராக்கோ டு யூகே இது ரெண்டுமே கவர் ஆகிருந்தது எனக்கு. ஸோ ஒரு 20 நிமிஷத்துலேயே செம வெயில் வந்துடுச்சு. ஒரு சூப்பரான வியூ தான். மார்னிங் 6 to 9:30 நாங்கள் லேண்ட் ஆகிற டைம் வந்து 9:30. அதனால் நல்லா வெயிலான ஒரு டைமில் தான் லேண்ட் ஆனேன். ஸோ இப்போ நான் வீசா பற்றி சொல்லிடுறேன். மொராக்கோ வந்து ஒரு வீசா ப்ராசஸ் தான். ஆன்லைன்லேயே முன்னாடி அப்ளை பண்ணிடணும். 1 day வீசா ஜென்ரேட் ஆகி வந்துடும் யூகேயில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு. இந்தியாவில் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது பெட்டர். வீசா காஸ்ட் வந்து ஒரு பர்சனுக்கு 8000 அந்த மாதிரி வரும். ருப்பீஸில் சொல்கிறேன், 80 பவுண்ட்ஸ் இன் யூகே பவுண்ட்ஸில். ஸோ அப்ளை பண்ணி எனக்கு ஒரு 24 hours எனக்கு வீசா ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ரெண்டுமே ஒரு சூப்பரான ஏர்லைன்ஸ் தான் என்னை பொறுத்த வரையும். நான் இது ஒரு பேக் பேக் ட்ரிப்னால பெரிய லக்கேஜஸ்லாம் நான் எதுவும் எடுத்துகிட்டே போகல. அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் ட்ராலி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் 10 pounds 20 pounds 30 pounds பேஸ்ட் ஆன் வெயிட் பொறுத்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இறங்கினோன்னா மொராக்கோவில் ஃபீல் பண்ண போகிறது அந்த வெதர் தான். மார்னிங் 6 o'clock யூகேயில் செம்ம கோல்ட் டெம்பரேச்சரில் இறங்கி நான் போய் இறங்கினப்போ 16-17 டிகிரி. நான் போனது ஃபெப்ரவரினால சூப்பராக இருந்தது. முடிச்சுட்டு செக்யூரிட்டி இமிக்ரேஷனில் இந்த 4-5 டாக்குமெண்ட் தான் என்கிட்ட கேட்டாங்க செக்ஸுக்கு. கண்டிப்பாக இந்த 5 டாக்குமெண்ட்ஸுமே செக் பண்ணாங்க. அந்த இடத்துல எழுதியே போட்டிருந்தாங்க, இந்த 5 டாக்குமெண்ட்ஸை காமிச்சிட்டு ப்ரொசீட் பண்ணி போகலான்னு சொல்லி. ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுட்டு செக்யூரிட்டி லைனில் போய் நின்றுட்டு இமிக்ரேஷன் செக்யூரிட்டி முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். நான் யூகேலேருந்து வரும்போது ரெவல்யூட் வச்சுருந்ததுனால நான் ஆன்லைன்லேயே கரன்சியை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு வர்றது தான் நல்ல ஆப்ஷன். நான் கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எப்படியும் ஏர்போர்ட்டில் சார்ஜ் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்ன ரீசன்னா, டாக்ஸிக்கு கண்டிப்பாக கேஷ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மினிமம் 50 pounds கன்வெர்ட் பண்ணணும். இதான் கன்வர்ஷன் ரேட். நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அந்த கன்வர்ஷன் ரேட் பார்த்துக்குங்க. மேபி நீங்கள் போகிற டைமில் இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே மொராக்கோவில் பேசின ஒரு காய் வந்து இவர் தான். ரொம்ப சூப்பரான ஹாஸ்பிட்டாலிட்டி மாதிரி இருந்தது. ரொம்ப ஹம்பிளாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ கரன்சிலாம் செக் பண்ணிவிட்டு அந்த கரன்சிலாம் எப்படி இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு
ஒரு டீசெண்டான ஏர்போர்ட். நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு இருந்தால் கார்டு யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கார்டு யூஸ் பண்ணால் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் இருக்கும். நான் யூகேலேருந்து வரும்போது கேஷ் எடுத்து வந்ததுனால கேஷ் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மொராக்கோவோட செக்யூரிட்டி செக் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான செக்யூரிட்டி செக்காக இருந்தது எனக்கு. ஜஸ்ட் பேக்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்க வேணாம், அப்படியே உள்ளே வச்சுருங்க, கோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம், அப்படியே போயிட்டு வாங்க அப்படி சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் ஈஸியாக கிளியர் பண்ணி போயிட்டேன். லிக்விட்ஸ் எல்லாம் பெருசாக எடுக்க சொல்லலை, ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸாக தான் இருந்தது. ஸோ நான் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்க போன இடம் தான் சிம் கார்டு வாங்குற இடம். ஸோ சிம் வந்து இங்கே வந்து ஒரு 10 யூரோஸ். இங்கே வந்து மோஸ்ட்லி யூரோப்பியன் யூரோஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுண்ட்ஸை விட யூரோஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 10 யூரோஸ்க்கு 10 GB கிடைக்கும். ஆனால் நான் ரொம்ப விவரமாக வாங்காமல் வெளியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் வந்துட்டேன். வெளியில் வந்து கண்டிப்பாக சீப்பாக இருக்கும், ஏர்போர்ட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வெளியில் வந்தால் வெளியில் தான் ஆக்சுவலாக ஒரு அளவுக்கு ஈவனாக தான் இருந்தது. ஸோ ஏர்போர்ட்டை விட்டு நான் வெளியில் வந்துட்டு இப்போ நான் டாக்ஸி புக் பண்ணணும். வைஃபை இல்லை, திருப்பி ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ ஒரே ஆப்ஷன், அங்கே இருக்க டாக்ஸி புக்கிங் ஆப்பை வந்து என்னால் டவுன்லோட் பண்ண முடியல லோக்கலில் இருக்கதை. ஸோ இங்கே டாக்ஸி புக்கிங்க்குன்னு ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க. அந்த கவுண்டரில் டாக்ஸி வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டாக்ஸி புக்கிங் ஸ்டேஷன். என்னோடது வந்து ஒரு Zone 4 அந்த மாதிரி வந்தது. அதுலேயே வந்து சர்ச் ஆப்ஷன் இருந்தது. நான் சர்ச்சில் போய் என்னோடய ஹோட்டல் நேம் கொடுத்தாலே அது எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ எனக்கு வந்து காஸ்ட் வந்து அரௌண்ட் 132 திராம்ஸ் வந்தது. ஸோ மொராக்கோவில் வந்து இங்கே மொராக்கன் திராம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 1 பவுண்ட் வந்து அரௌண்ட் 12 திராம்ஸ் கன்வெர்ட் ஆகும். 132 திராம்ஸ் வந்தது எனக்கு. டாக்ஸியில் ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் எனக்கு சிட்டி சென்டருக்கு. ஒழுங்காக ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருந்தா ஒரு 50 திராம்லேயே எனக்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் இப்போ கொடுத்தது வந்து 132 திராம்ஸ். ஸோ அரௌண்ட் டபுள் த டைம்ஸ் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கேன் நான். ரொம்ப விவரமாக சிம் கார்டில் சேவ் பண்ணுறேன்னு சொல்லி டாக்ஸியில் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்தீங்கன்னா சிம் கார்டு வாங்கிடுங்க. ஏன்னா நான் டர்க்கியில் வந்து சிம் கார்டு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கியிருந்தேன், வெளியில் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி இதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெளியே ஆப்போசிட்லேயே டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். ரொம்ப ஜென்யூனாக என்ன பேமெண்ட் கேட்குதோ அதே தான் கொடுத்துட்டு வர மாதிரி இருந்தது. எதுவுமே பேசலை, ரொம்ப ஹம்பிளாக இங்கே லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே சிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லு ஆரஞ்ச் ஷேட்ஸ், ரொம்ப அழகான ஊர். ரொம்ப வெயில் இல்லை, ஒரு கோல்டு அண்ட் ஹாட் வெதர் மாதிரி தான் ஒரு நல்லா இருந்தது. மேபி ஃபெப்ரவரினாலன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் சிட்டி சென்டரில் இறங்கிட்டு அப்படியே வாக் பண்ணி எங்கள் ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழி ஃபுல்லாமே டூரிஸ்ட். வேர்ல்டில் இருக்க எல்லா இடத்துல இருக்க டூரிஸ்ட்டையும் கண்டிப்பாக மொராக்கோவில் பார்க்க முடியும். நாங்கள் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ட்ரிங்க்லாம் வாங்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தது தான் எங்களோட ஃபேமஸ் ரியாத். இங்கே வந்து ரியாத்னா மொராக்கோவோட ஹோட்டல் தான் ரியாத். ஒரு ட்ரெடிஷ்னல் ஹோட்டல், இவங்களோட ஆத்தென்டிக் ஹோட்டல், நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஆத்தென்டிசிட்டி உள்ள ஹோட்டல். இந்த ரியாதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரியாத். இன்னும் எர்லியராக புக் பண்ணியிருந்தால் இன்னும் கம்மியாக கிடச்சிருக்கோம். லாஸ்ட் மினிட் வரையும் யோசிச்சு கேன்சலேஷனோட போட்ட ஃப்ளைட்டில் அப்போ லாஸ்ட் மினிட் வரையும் போய் தான் இந்த ஹோட்டலையும் புக் பண்ணேன். அதனால கொஞ்சம் காஸ்ட்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதெல்லாமே காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.